வணக்கம் சகோஸ், எப்படி இருக்கீங்க? இங்கே சவுதிக்கு எப்படி நர்சிங் ஜாப்க்கு வரணும் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி யார்கிட்டேயும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் வாங்குவீங்க இல்லையா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குகிற மொபைல் நம்பர் உங்களுடைய பாஸ்போர்ட்டோட லிங்க் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேயே வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் ஐடி கொடுப்பாங்க, அதாவது இக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு யாராவது கால் பண்ணி, நான் மினிஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ணுறேன், கவர்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறேன், இக்கமா டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறேன், பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும், ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? எல்லோரும் பண்ணுற அதே ஃப்ராடுத்தனம் தான். தயவு செஞ்சு, ஏன்னா சில பேர் பயந்து, ஐயோ நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கோம், வேறு இடத்துல இருக்கோம், நம்ம கொடுக்கலன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், கவர்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போய் கொடுத்துடுவீங்க. அவன் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே டோன்ட் வரி, லெட் தெம் பிளாக். ஏன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா மிரட்டுவாங்க. உங்களுடைய எந்த பர்சனல் டீட்டெயில்ஸாவது கொடுத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் உங்களுடைய மணி போய்டும். ஆல்ரெடி இது இங்கே நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கே 4 டைம் ரிட்டன் கால்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு உஷாராக இருங்க, யாருக்கும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல மாலுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகும்போது உங்களுடைய இக்காமா கேட்டு நிறைய சிம் விற்பாங்க கம்மி விலைக்கு, 20 ரியால் 15 ரியால்ஸ்க்கெல்லாம் சிம்மு வைப்பாங்க, எத்தனை ஜிபி அத்தனை ஜிபின்னு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, 15 ரியால் தானே, இந்த மந்த் டேட்டா வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய இக்காமா தேவை. நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த சிம்மை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு தூக்கி போட்டுடுவீங்க டிஸ்கனெக்ட் பண்ணாமல். அந்த மாதிரி லீகலாக நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய ஐடியில் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு 1 அல்லது 2 சிம் கார்டோடு நிறுத்திக்கோங்க. அதை உங்களுடைய இக்காமாவில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி சிம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த பழைய சிம்மை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.